அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிரின் உயிரான என்னும் நேரலை நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில், வெகு நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அகில இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கிற தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. 5 மாநிலங்களில் இருந்தும், குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன தீர்ப்பை மக்கள் எழுதப்போகிறார்கள் என்று ஒட்டுமொத்த தேசமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்ததைப் போல தமிழ் மண்ணில் சனாதன சக்திகளுக்கு இடமில்லை, அவர்களை வீழ்த்துவோம், விரட்டி அடிப்போம் என்று உறுதிமொழி ஏற்றதைப் போல மகத்தான தீர்ப்பை வழங்கியுள்ளனர். பாஜக, அதிமுக, பாமக கூட்டணிக்கு மரண அடியை கொடுத்திருக்கின்றனர். அவர்கள் இனி எழ முடியாது என்கிற அளவுக்கான அடியை கொடுத்து இந்த தமிழ் மண்ணை காத்திருக்கிற தமிழ் சமூகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அறுதி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று, தனிப்பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பீடத்தில் அமரவிருக்கிற முதலமைச்சர் பதவியில் அமரவிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் 22ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தின் வாசலில் நின்று நான் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது கூறினேன், எங்களுக்கு எத்தனை இடங்கள் என்பது அல்ல பிரச்சனை, தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளுக்கு இடம் இல்லை என்பதுதான் எங்களின் நோக்கம். எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கடந்த 5 ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டக் களங்களில் இணைந்து நின்று மைய அரசுக்கு நெருக்கடி கொடுத்த கூட்டணி, மக்கள் உணர்வுகளை பிரதிபலித்த கூட்டணி, சிதறிவிடக்கூடாது, தேர்தல் களத்திலும் தொடர வேண்டும், வெற்றிகரமாக பயணிக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு முதல் கட்சியாக நாங்கள் கையொப்பமிடுகிறோம் என்று கூட்டணியை உறுதிப்படுத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானோம். 6 இடங்கள் போதுமா என்று நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கேட்டவர்களும் உண்டு. 6 இடங்களை பெற்றுக்கொண்டு கட்சியை அடமானம் வைத்து விட்டார் திருமாவளவன் என்று திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் அவதூறான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். விலை போய்விட்டார் திருமாவளவன் என்றெல்லாம் விமர்சனங்களை அள்ளி இறைத்தார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 2016 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பிறகு கைகோர்த்த நாளிலிருந்து கொள்கை அடிப்படையிலேயே பயணித்து வந்தோம். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் இடம்பெற்ற அத்தனை கட்சிகளும் இது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி, சமூக நீதிக்கான கூட்டணி, சமூக நல்லிணக்கத்திற்கான கூட்டணி, சமத்துவத்தை நோக்கி பயணிக்கிற கூட்டணி என்று அடையாளப்படுத்தினோம். வெறுமென தேர்தலுக்காக மட்டும் திடுமென கைகோர்த்து கொண்டவர்கள் அல்ல. வேளாண் சட்டங்களை எதிர்ப்பது முதல் நீட் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என
வலியுறுத்தியது, சிஏஏ உள்ளிட்ட குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடியது, மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தது என்று எண்ணற்ற பல பிரச்சனைகளுக்காக இந்த கட்சிகள் அனைத்தும் கைகோர்த்து களமாடி வந்திருக்கிறோம். நிபந்தனையற்ற முறையில் இந்த கூட்டணியை நாங்கள் கொள்கை கூட்டணியாக கட்டமைத்தோம். எனவே இடங்கள் குறைவாக இருக்கின்றன என்கிற காரணத்திற்காக 5 ஆண்டு காலம் கைகோர்த்து பயணித்த கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் முதல் நபராக போய் நான் கையெழுத்திட்டேன். விடுதலை சிறுத்தைகள் தனித்து போட்டியிட வேண்டும், தனித்து போட்டியிட்டால் அது மாபெரும் சக்தியாக, அரசியல் சக்தியாக வலிமை பெறும் என்று எமது நலம் விரும்பிகளும் அவ்வப்போது சொல்வதுண்டு. வாக்குகளை சிதறடிப்பதன் மூலம் பாஜக போன்ற சனாதன சக்திகள் இங்கே காலூன்றுவதற்கு இடம் தந்துவிடக்கூடாது, நாங்கள் தனித்துவத்தோடு இயங்குகிறோம் என்று தனிப்பட்ட முறையிலே நம்முடைய பெருமையை பேசுவதற்காக, தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக மக்களை, சமூகத்தை, தமிழ் மொழியை, தமிழ் மண்ணை பாழ்படுத்துவதற்கு நாம் வழிவகுத்து விடக்கூடாது. நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம், தனிப்பட்ட அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம், மாற்று அரசியலை நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முன்மொழிகிறோம் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு பெருமிதம் ஏற்படலாம். ஆனால் நாம் பிரிக்கிற ஒவ்வொரு ஓட்டும் பாரதிய ஜனதா, RSS உள்ளிட்ட மக்கள் விரோத கொள்கைகளை கொண்ட அமைப்புகளுக்கு பயனளிப்பதாக அமைந்துவிடும் என்கிற அச்சம், கொள்கை அச்சம், கொள்கை சார்ந்த அச்சம் விடுதலை சிறுத்தைகளுக்கு மேலோங்கி இருந்ததன் விளைவாகத்தான் எமக்கு ஏற்படுகிற எந்த பின்னடைவை பற்றியும் நாங்கள் கவலைப்படவில்லை, பாதிப்புகளை பற்றி கவலைப்படவில்லை. அவர்களை விரட்டியடிக்க வேண்டும், அதற்கு திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் துணிந்து அந்த முடிவை எடுத்தோம். அதேபோல இன்றைக்கு சனாதன சக்திகளை விரட்டி அடித்திருக்கிறோம், வீழ்த்தி இருக்கிறோம். இது விடுதலை சிறுத்தைகளின் முயற்சிக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி, கொள்கை சார்ந்த வெற்றி என்று பெரிதும் நம்புகிறோம். பிரபலமான சின்னத்தில் நின்றால்தான் முழுமையாக வெற்றி பெற முடியும், தனி சின்னத்தில், புதிய சின்னத்தில் போட்டியிட வேண்டாம் என்கிற ஆலோசனைகள், பரிந்துரைகள், வற்புறுத்தல்கள் என்னை ஆக்கிரமித்தது உண்டு. நான் அதிலும் உறுதியாக நின்றேன். இன்னும் சொல்ல போனால் பிடிவாதமாக இருந்தேன். சின்னம் பெரிதல்ல, நம்முடைய கொள்கைகளை மக்கள் புரிந்து கொண்டால் எந்த சின்னமாக இருந்தாலும் தேடி வந்து வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு வலுவாக இருந்தது. 2006 தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனிச்சின்னத்தில் தான் போட்டியிட்டு வருகிறது. தனிச்சின்னம் என்பது கிட்டத்தட்ட சுயேட்சைக்கு என்றைக்கு சின்னத்தை அளிக்கிறார்களோ அன்றைக்குத்தான் பெற முடியும். 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக இருந்தால் 2 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் எழுதி கொடுத்து வாங்கிவிடலாம், அல்லது 5% இடங்களில் போட்டியிட்டால் கூட போதும். 12 இடங்களில் போட்டியிடுவதாக இருந்தால் கூட நாங்கள் 12 இடங்களில் போட்டியிடப் போகிறோம் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சில மாதங்களுக்கு முன்பே விண்ணப்பித்தால் நமக்கு முன்கூட்டியே சில மாதங்களுக்கு முன்பே அந்த சின்னத்தை ஒதுக்கி தந்து விடுவார்கள். ஆனால் ஒரு கூட்டணியில் இடம்பெறுகிற போது எத்தனை இடங்களை நாம் பெறப்போகிறோம் என்று முன்கூட்டியே சொல்ல முடியாது. அது பேச்சுவார்த்தை தொடங்கி ஒரு முறைக்கு பல முறை அமர்ந்து தொடர்ந்து பேசி அதன் பிறகுதான் உறுதி செய்ய முடியும்.
ஆகவே சுயேட்சைகள் எப்போது சின்னங்களை பெறுகிறார்களோ அப்போதுதான் நாம் சின்னத்தை பெற முடியும் என்கிற நிலையிலும் கூட அதை பொருட்படுத்தாமல் அந்த நாட்களே போதுமானது, அந்த இடைவெளியே போதுமானது, சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையோடு 2006 தனிச்சின்னங்களில் நாங்கள் போட்டியிட்டு வருகிறோம். 2006 அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற போது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூட நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டால் இலகுவாக வெற்றி பெற்று விடலாம், ஏன் தனி சின்னத்தில் போட்டியிடும் விஷப்பரீட்சையை செய்கிறீர்கள் என்று கூட அவரும் கேட்டார். மறைந்த எம்என் என்று சொல்லப்படுகிற நடராஜன் அண்ணன் அவர்களும் என்னிடத்தில் கூறினார். அந்த கூட்டணியில் இருந்தபோது நான் சொன்னேன், ஒருவேளை எப்படி நாங்கள் போட்டியிடக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் தோல்வியடைந்தாலும் மகிழ்ச்சிதான், தனிச்சின்னத்திலே போட்டியிடுகிறோம் என்று சொல்லிவிட்டு வந்து மணிச்சின்னத்திலே போட்டியிட்டோம். அன்றைக்கு காட்டுமன்னார்குடியிலும் திட்டக்குடி அன்றைய மங்களூர் தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். 2 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றோம். அதன் பிறகு அடுத்தடுத்து வந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்கள், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்கள் எல்லாவற்றிலும் தனிச்சின்னம்தான். 2009 நான் போட்டியிட்ட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் உச்சநீதிமன்றம் வரையில் சென்று வழக்கு தொடுத்து நட்சத்திரம் சின்னத்தை பெற்று வந்து 10 நாள் கூட இடைவெளி இல்லாத நேரத்தில் அந்த சின்னத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து ஏறத்தாழ 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடிந்தது. ஆகவே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தேர்தலிலும் கூட நாங்கள் தனிச்சின்னத்திலே போட்டியிட விரும்புகிறோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே நான் உறுதியாக சொன்னேன். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்றுவிட வேண்டும், அனைவரும் சட்டசபைக்கு வர வேண்டும், உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய ஆசை. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு அதன் மூலம் நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் இலகுவாக வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதும் முக்கியமானது. ஆகவேதான் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே நின்றால் நலம் பயக்கும் என்று எங்களிடத்திலே அவர் அறிவுறுத்தினார். அப்போதும் நான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே சொன்னேன், நாங்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க விரும்புகிறோம், தனிச்சின்னத்திலேயே போட்டியிடுகிறோம், ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் இந்த சின்னத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வலிமை எங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உண்டு. அனைத்து கிராமங்களிலும் வலிமையான கட்டமைப்பை கொண்ட கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். நான் துணிந்து இந்த முடிவை எடுப்பதற்கு உங்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு காரணம் என்று அவரிடத்திலே நான் விளக்கம் சொன்னேன். அவருடைய ஒப்புதலோடு தான் நாங்கள் 6 தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் போட்டியிட்டோம். மார்ச் 22ஆம் தேதி அந்த சின்னம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. ஏப்ரல் 4ஆம் தேதி பிரச்சாரம் நிறைவு பெற்றது. 22ஆம் தேதியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் 13 நாட்கள் அல்லது 14 நாட்கள் தான். அந்த பிரச்சாரம் செய்ய வேண்டாத நாளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் 14 நாட்கள் இடைவெளியில் லட்சக்கணக்கான மக்களை சென்று சேரக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் முழுமையாக ஒத்துழைப்பு நல்கி போட்டியிட்ட 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை எமக்கு வழங்கிய தமிழ் சொந்தங்கள் யாவருக்கும், இந்த வெற்றிக்காக பாடாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் 6இல் 4 வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அது 67% குறிக்கிறது. பெற்ற வாக்குகளின் சதவீதத்தை இன்னும் கணக்கிடவில்லை. 6இல் 4 என்பது 66.67, ஏறத்தாழ 67%. இதை ஆங்கிலத்திலே ஸ்ட்ரைக் ரேட் என்று சொல்வார்கள். 67% வெற்றியை விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறோம். அதைவிட முக்கியமானது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 பொது தொகுதிகளில் போட்டியிட்டது.
2இலும் வெற்றி பெற்றிருக்கிறோம், நாகையிலும் திருப்போரூரிலும். பொது தொகுதியில் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அது 100%. தனி தொகுதிகள் 4இல் 2இல் வெற்றி பெற்றிருக்கிறோம், அது 50%. விடுதலை சிறுத்தைகள் என்றால் தலித் மக்கள் மட்டுமே ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலித் கட்சி. இப்படி தலித் கட்சி என்று சொல்லுவதன் மூலம் அவர்கள் என்ன சாதிக்க விரும்புகிறார்கள் என்றால், பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறார்கள். இந்த கட்சி பிற சமூகங்களுக்கு எதிரான கட்சி என்கிற ஒரு உணர்வை தூண்டுகிறார்கள். அவர்களின் நோக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெற்றுவிடக்கூடாது, இதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் எமக்கு எதிராக அப்பட்டமான அவதூறுகளை, அடாத பழிகளை சுமத்தும் பரப்புரையில் சாதிய மதவாத சக்திகள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கின்றன. இந்த தேர்தலிலும் அதை தீவிரப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டில் நடக்கிற சாதிய பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்பதைப் போல, சாதி மறுப்பு திருமணங்களுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்பதைப் போல, இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் எம் மீது சுமத்தி பரந்துபட்ட அளவிலான பொதுமக்களின், வெகுமக்களின் அங்கீகாரத்தை பெற்றுவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலே அவதூறுகளை திட்டமிட்டே பரப்பினார்கள், பரப்பி வருகிறார்கள். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் சனாதன எதிர்ப்பை முன்னெடுப்பதால் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் கடுமையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை சமூக வலைத்தளங்களில் பரப்பினார்கள். அவற்றையெல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு விடுதலை சிறுத்தைகள் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது, 2 பொது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது சனாதனத்திற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. விடுதலை சிறுத்தைகள் முன்மொழியக்கூடிய இந்த அரசியல் நிலைப்பாட்டை, சனாதன எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாட்டை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். தமிழக அரசியல் களத்தை, இந்த தேர்தல் களத்தை சனாதன சக்திகளுக்கு எதிராக திருப்பியதில் இங்கே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி என்று இல்லை, இது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான போட்டி என்று அதை மடைமாற்றியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாபெரும் பங்கு உண்டு, முதன்மையான பங்களிப்பு என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மோடியையும் பாஜகவையும் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளையும் ஒட்டுமொத்த தமிழ் தேசத்திற்கே எதிரான சக்திகள் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் தீவிரமாக பரப்புரை மேற்கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வழக்கமாக தமிழ்நாட்டிலே திமுக வெர்சஸ் அதிமுக என்றுதான் தேர்தல் களம் அமையும். அதிமுக தலைமையிலான அணி என்பதால் அது அதிமுக அணி என்றும், திமுக தலைமையிலான அணி திமுக அணி என்றும் இருதுருவ போட்டியாக தேர்தல் களம் அமையும். ஆனால் இந்த தேர்தல் களத்தை திமுக வெர்சஸ் பிஜேபி என்று மாற்றினோம். அதிமுக கூடுதல் இடங்களில் போட்டியிட்டாலும் கூட, பாரதிய ஜனதா மிக குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிட்டாலும் கூட, உண்மையில் அது பாஜக தலைமையிலான கூட்டணி தான் என்பதை அம்பலப்படுத்தினோம். 5 ஆண்டு காலம் அதிமுக தலைமையில் ஆட்சி நடந்தாலும் அது பாஜக ஆட்சியாகவே நடந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமர் மோடி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக செயல்பட்டார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருந்தாலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் என்கிற நிலையில் அவர்கள் செயல்பட்டார்கள். ஆகவே இங்கு அதிமுக தலைமையில் கூட்டணி அமையவில்லை, பாஜக தலைமையில் தான் கூட்டணி அமைகிறது. அதிமுகவில் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் பாஜக வேட்பாளர் தான். அதிமுக பெறுகிற ஒவ்வொரு வெற்றியும் பாஜகவின் வெற்றியாக அமைந்துவிடும். எனவே
அதிமுக தலைமையிலான இந்த அணியை முற்றாக வீழ்த்த வேண்டும். அப்போதுதான் சனாதன சக்திகளை தமிழ் மண்ணில் காலூன்ற விடாமல் விரட்டி அடிக்க முடியும். சமூக நீதி மண்ணாக இந்த மண்ணை தொடர்ந்து தக்க வைக்க முடியும். தந்தை பெரியாரால் பண்படுத்தப்பட்டு, பேரறிஞர் அண்ணாவால் செழுமைப்படுத்தப்பட்டு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பாதுகாக்கப்பட்ட இந்த தமிழ் மண்ணை சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் கொட்டமடிக்கக்கூடிய இடமாக, கும்மி அடிக்கக்கூடிய களமாக தமிழ் நிலம் அமைந்துவிடக்கூடாது. அதற்கு சிவப்பு கம்பளம் இருக்கிற அதிமுகவையும் பாமகவையும் மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களையும் சேர்த்து வீழ்த்த வேண்டும். அவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்ட வேண்டும் என்று திரும்ப திரும்ப களத்தில் பரப்புரை செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்றே நான் பெரிதும் நம்புகிறேன். இது சமூக நீதி மண்தான், இது பெரியார் மண்தான். இங்கு சாதியவாத சக்திகளுக்கு, மதவாத சக்திகளுக்கு இடமில்லை. மிகப்பெரிய அளவிலே மக்கள் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். இந்த ஒரு ட்ரெண்ட், இந்த போக்கை, இந்த சூழலை, சனாதனத்திற்கு எதிராக தமிழக மக்களை அணிதிரட்டக்கூடிய ஒரு திசை வழி போக்கை தீர்மானித்ததில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்பதை சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஊடகங்கள் இதை விவாதிக்க விரும்ப மாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி ஒரு அங்கீகாரத்தை தர ஒருபோதும் விழைய மாட்டார்கள். இன்றைக்கு கூட நாள் முழுவதும் நடந்த விவாதத்தில் விடுதலை சிறுத்தைகள் பெற்ற வெற்றியை குறித்து யாரும் பெரிதாக சிலாகிக்கவில்லை. தனிச்சின்னத்திலே உறுதியாக நின்று 6 இல் 4 இடங்களை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம் என்பது ஒரு மகத்தான வரலாற்று சாதனை. வேறு எவரும் சொல்லவில்லை, வேறு எவரும் இதை பதிவு செய்யவில்லை என்கிற கவலையோடு சொல்லவில்லை. இதை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனையோ பல தோழர்கள் இப்படி ஏன் விஷப்பரீட்சை செய்ய வேண்டும், 6லும் நாம் தோற்று போனால் பிறகு 5 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டுமே என்று. தேர்தலுக்காக மட்டுமா நாம் கட்சியை தொடங்கினோம்? தேர்தல் களம் என்பது அவ்வப்போது வந்து போகிற ஒரு விளையாட்டு களம், அவ்வளவுதான். ஒரு சூதாட்ட களம். ஆனால் தொடர்ந்து நாம் நிற்க வேண்டிய களம் கருத்தியல் களம், சமத்துவத்திற்கான களம். சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் சமூக நீதியை வென்றெடுத்தாக வேண்டும். வென்றெடுக்கப்பட்ட சமூக நீதியை பாதுகாத்தாக வேண்டும். சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல. சமூக நீதி என்பது சமத்துவத்திற்கான வழிமுறை. சமத்துவம் என்கிற இலக்கை எட்டுவதற்கான ஒரு பாதை சமூக நீதி என்பது. ஆகவே சமூக நீதியை சிதைப்பதற்கு நாம் ஒருபோதும் அனுமதித்து விடக்கூடாது. இந்தியாவிலேயே சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதை இந்திய அளவில் பரப்பி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய மக்கள் தமிழ் மக்கள். அதற்கான களத்தை பெரியார் காலத்திலிருந்து வலுவாக இங்கே அமைத்து நாம் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். அதை சிதைப்பதற்குத்தான் அதிமுகவும் பாமகவும் பாஜகவை தோள்களில் தூக்கி சுமந்தபடி வலம் வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள், தமிழ் மக்கள் சாதி உணர்வுகளை கடந்து, மத உணர்வுகளை கடந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு, இந்த கூட்டணி முன்வைத்த கருத்தியலுக்கு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். பாஜக கையில் எடுத்த வேல் அல்லது வேல் முருகன் அவர்களை காப்பாற்றவில்லை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மேற்கு வங்கத்தில், கேரளாவில் மூக்குடைப்பட்டு
குப்புற வீழ்ந்து கிடக்கிறது பாஜக. வெறுப்பில் சொல்லவில்லை, அல்லது வெற்றி களிப்பில் சொல்லவில்லை. வீழ்த்தப்பட வேண்டிய சக்தி என்பதால் மக்கள் வீழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். தமிழ்நாட்டில் 234 தொகுதி, மேற்கு வங்கத்தில் 294 தொகுதி, மொத்தம் 60 தொகுதிகள் தான் கூடுதல். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் தேர்தல் நடக்கிற போது மேற்கு வங்கத்திலும் கூட ஒரே நாளில் தேர்தலை நடத்தி இருக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் நெருக்கடிக்கு இணங்கி 8 கட்டமாக தேர்தலை நடத்தினார்கள். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அடிக்கடி அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு ஏதுவாக ஒரு நீண்ட கால இடைவெளியை உருவாக்கி அவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி தரும் வகையில் 8 கட்ட தேர்தலை நடத்தினார்கள். தமிழ்நாட்டை கூட இரண்டாவதாக வைத்து மேற்கு வங்கத்தை முதலாவதாக குறிவைத்து காய்களை நகர்த்தியது பிஜேபி. ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் வரலாறு காணாத வெற்றியை பெற்றிருக்கிறார். பிஜேபியின் வியூகங்களை முறியடித்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். இது பிஜேபிக்கு இன்றைக்கு கூடுதலான இடங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் வகுத்த வியூகத்திற்கு மிகப்பெரிய தோல்வி, படுதோல்வி. அவர்களின் அத்தனை சதி முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. கேரளாவிலே அதுபோல எத்தனையோ சதி திட்டங்களை எல்லாம் அரங்கேற்றி பார்த்தார்கள். மத உணர்வுகளை தூண்டி பார்த்தார்கள். வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு பகிரத முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு பார்த்தார்கள். ஆனாலும் கேரளாவில் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் வரலாற்று சாதனை புரிந்திருக்கிறார். இடதுசாரிகளின் முன்னணி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. மீண்டும் பினராயி விஜயன் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அசாமிலே அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியிருக்கலாம். பாண்டிச்சேரியிலே என்ஆர் காங்கிரஸோடு கைகோர்த்ததன் மூலம் அவர்கள் வெற்றியை எட்டியிருக்கலாம். பாண்டிச்சேரி என்பது ஒரு யூனியன் பிரதேசம். அசாம் என்பது மிகச்சிறிய ஒரு மாநிலம். ஆனால் மிகப்பெரிய மாநிலங்களாக இருக்கிற இந்த 3 மாநிலங்களிலும் அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை. மாபெரும் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன், இந்த 3 மாநிலங்களிலும் சந்தித்திருக்கிற படுதோல்விக்கு பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் முருகனும், கேரளாவில் ஐயப்பனும், மேற்கு வங்கத்தில் காளியும் தந்திருக்கிற இந்த தீர்ப்பை ஏற்று, அவர்கள் நம்புகிற இந்த கடவுள்கள் வழங்கிய தீர்ப்பை ஏற்று பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பதவி விலக வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கொரோனாவிலிருந்து தேசத்தை பாதுகாக்க தவறிவிட்டார்கள் என்பதற்காக பதவி விலக வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்தோம். ரிசைன் மோடி என்கிற ஹேஷ்டாக்கை ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்த விடுதலை சிறுத்தைகள் முதலில் அறிவிப்பு செய்தது. இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் மோடிக்கு எதிராக ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்ததை நாம் அறிவோம். இந்திய அளவிலேயே பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்று மம்தா பானர்ஜி அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான் வேண்டுகோள் வைத்தது, வலியுறுத்தியது. இன்றைக்கு நான் இந்த தேர்தல் முடிவுகளில் இருந்து சொல்லுகிறேன், இந்த தீர்ப்பை மக்கள் அளித்தார்கள் என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள். கடவுள்தான் உங்களுக்கு முதன்மையானது. எனவே தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுத்து பார்த்தீர்கள். முருகனின் வேலை தூக்கி கொண்டு வலம் வந்தீர்கள். மத உணர்வை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டையும் பாழ்படுத்த முயற்சித்தீர்கள். எங்கள் முருகன் எங்கள் பக்கம்தான் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பின் மூலம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். உங்களுக்கு எதிராக முருகன் தீர்ப்பளித்திருக்கிறான். கேரளாவில் ஐயப்பன் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறான், நீங்கள் நம்புகிற ஐயப்பன். மேற்கு வங்கத்தில் நீங்கள் வணங்குகிற காளி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். ஆகவே மக்கள் தீர்ப்பாக கூட இதை நீங்கள் எண்ண வேண்டாம். கடவுள்கள் அளித்த தீர்ப்பாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டு, உண்மையிலேயே கடவுள் பக்தி இருக்குமேயானால், கடவுளின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமேயானால்,
இந்த தீர்ப்பை கடவுள்கள் வழங்கிய தீர்ப்பாக ஏற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த தேர்தலில் தோழமை கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று தீவிரமாக பணியாற்றி இன்றைக்கு ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு துணை நின்றிருக்கிறோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான ஆட்சி வெற்றிகரமாக இயங்குவதற்கும் துணை நிற்போம். ஆட்சி பொறுப்பேற்றதும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் கொரோனா நெருக்கடியில் இருந்து மக்களை காப்பதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே வாக்குறுதி அளித்தபடி கொரோனா நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தலா 4000 நிதியுதவி வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை உடனே நடைமுறைப்படுத்துவதற்கு ஆணையிட வேண்டும். அதுவே முதல்வரின் முதல் கையெழுத்தாக அமைய வேண்டும். ரெம்டெசிவிர் என்கிற உயிர்காக்கும் மருந்து தட்டுப்பாடு என்று சொல்லப்படுகிறது. பல மடங்கு 10 அல்லது 20 மடங்கு விலை உயர்த்தி கள்ளச்சந்தையிலே விற்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. உயிர்காக்கும் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிர்காக்கும் மருந்தை பதுக்குகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தடுப்பூசி அனைவருக்கும் கட்டணமின்றி அளிக்கப்பட வேண்டும். ரெம்டெசிவிர், டோசிலிசுமாப் போன்ற ஆன்டிவைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்று சொல்லப்படுகிற அந்த மருந்துகள், பிபிஇ கிட் அதாவது கவச உடை, ஆக்சிஜன், இவையெல்லாம் மலிவாக கிடைக்கும் வகையில் உரிய ஏற்பாடுகளை அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பிலே அமர்ந்ததும் அந்த பொறுப்பை ஏற்றதும் செய்ய வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். 100 நாட்களில் நீங்கள் நிறைவேற்றுவதாக அறிவிக்கப்பட்ட பல கோரிக்கைகள் உங்கள் கைகளில் இருக்கலாம். அவற்றையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதை நாம் கட்டாயம் நடைமுறைப்படுத்த இருக்கிற நிலையில் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு நாம் எதிர்கொள்ள வேண்டிய முதன்மையான சவால் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இருந்தாலும் அதை விடுதலை சிறுத்தைகள் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லுகிற அதே வேளையில் கொரோனா இழப்பீடாக தலா 4000 ரூபாய் வழங்க முதல் கையெழுத்திட்டு ஆணை பிறப்பிக்க வேண்டும். மருந்து தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். படுக்கை வசதிகள் இல்லாமல் நிறைய நோயாளிகள் வீட்டிலேயே இருந்து உயிர்பலியாகும் நிலை ஏற்படுகிறது. எனவே அரசு கட்டிடங்கள், தனியார் கட்டிடங்கள் அல்லது கல்யாண மண்டபங்கள் போன்ற கட்டிடங்கள் ஆகியவற்றை கொரோனா வார்டுகளாக மாற்றி படுக்கை வசதிகளை பெருக்கி ஆக்சிஜன் உள்ளிட்ட உயிர்காக்கும் பொருள்கள் அனைத்தையும் கிடைக்கிற வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாளை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் 4 பேரும் காட்டுமன்னார் கோவிலில் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் 11,000 வாக்குகளுக்கு மேலான வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். நாகையில் ஆலூர் ஷானவாஸ் வெற்றி பெற்றிருக்கிறார். திருப்போரூரில் SS பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். செய்யூரில் பனையூர் பாபு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிச்சம் அலுவலகத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கும்
தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்துவிட்டு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்களை நேரிலே சந்தித்து நன்றி சொல்ல இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து தோழமை கட்சிகளின் தலைவர்களையும் நேரில் சந்தித்து நன்றி கூறுவோம். சட்டமன்ற உறுப்பினர்களோடு இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் தோழமை கட்சிகளின் தலைவர்களையும் நேரில் சந்திப்போம் என்பதை சொல்லி, வாக்களித்த மக்கள் அனைவருக்கும், வெற்றிக்கு பாராற்றிய தோழமை கட்சிகள் யாவற்றுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.